அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு கேட்ஜெட்டோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் சோனி இயர்ஃபோனு. இது வந்து ஒயர்லெஸ் இயர்ஃபோனு. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடலு. இந்த மாடலோட நம்பர் பார்த்தீங்கன்னா WF-SP800N. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வருது. இப்போது வந்து துபாயில் வந்து இது வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் 750 திர்ஹம்ஸ் வருது. ஆனால் இப்போ வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க 350 திர்ஹம்ஸுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம். ஸோ நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்ல போகணுன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து பேட்ரி பேக்கப் வந்து அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு 9 ஹவர்ஸ் இதில் வந்து சார்ஜ் நிற்கும். நார்மலாக இது வந்து ஒரு தடவை ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா இது உள்ள வந்து அந்த சார்ஜிங் பேட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் 360 ஆடியோ ரியாலிட்டி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டரில் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃபீலிங் உங்களுக்கு அந்த இயர்ஃபோன் போட்டதுக்கப்புறம் இருக்கும். ஏன்னா நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் அலெக்ஸா உங்களுக்கு இருக்குது. அலெக்ஸா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸ்லையும் மேக்ஸிமம் வர்றதில்லை, எந்த இயர்ஃபோன்லேயும். ஸோ இதில் அலெக்ஸா இருக்குது. அப்புறம் இதில் வந்து சி டைப் தான், நம்மளோட நார்மலாக யூஸ் பண்ணுற சி டைப் தான் நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் கால் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஹெச்டி காலிங்காக, அதாவது நம்ம வந்து வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ் வந்து பக்காவாக கேட்கும் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். சோனி பிராண்டை பொறுத்தவரை நம்ம கொடுக்குற காசுக்கு எப்போவுமே ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதனோட பேஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், எப்போவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஏர்பாட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சோனியை பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சவுண்டுக்கு பேர் போன கம்பெனின்ட்டு. அதே மாதிரியே தான் இந்த இயர்பாட்ஸும் நம்மளுக்கு சவுண்டில் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேலே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் லெஃப்ட் ஹேண்டு. இந்த இயர்பட்ஸை பார்க்கும்போது செம்ம கிளாஸியாக நல்ல ஹேண்டியாக இருக்குது. அப்புறம் இந்த இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் சி கேபிளும் இதில் வந்து வருது. அது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. இதுதான் உங்களுக்கு அந்த சார்ஜிங் பேடு. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, நீங்கள் நார்மலாக எப்போதும் நான் மற்ற இயர்ஃபோன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா அது சார்ஜ் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது நம்ம வச்சோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெட் கலர் லைட் சிம்பிள் வரும். அப்படி வந்துருச்சுன்னா இது வந்து சார்ஜிங் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது சார்ஜ் ஆகும். அது சார்ஜ் ஆகி முடிஞ்சோன்னா நம்ம இந்த எல்இடி வந்து இந்த ரெட் கலர் எல்இடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஸோ இப்படி தான் நம்ம இதில் சார்ஜ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து அந்த சி டைப் ஒன்றான அந்த யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ரெண்டு இதுவான உங்களுக்கு வந்து அந்த இயர்பட்ஸு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி, உங்களுக்கு காது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி சின்ன இயர்பட்ஸு, பெரிய இயர்பட்ஸு, கொஞ்சம் மீடியமான இயர்பட்ஸ், அந்த ரப்பர் வந்து சைஸ் வரையாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட கேட்லாக் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன், இந்த சோனி அப்ளிகேஷன் ஒன்று உண்டு. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கியூஆர் கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள் ப்ளேயில் போய்ட்டு சோனி ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்னு சொல்லி சும்மா ஆப்னு அடிச்சினாலே வந்துடும் அது. ஸோ உங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து கனெக்டே ஆகும். ஸோ ப்ளூடூத்தில் வந்து உங்களுக்கு இது கனெக்ட் ஆகாது. நார்மலாக ப்ளூடூத் ஆன் மட்டும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், சஜஷன் வந்து நீங்கள் மற்ற இயர்ஃபோனு, ஐஃபோன் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் காசு செலவழிக்கிறத விட இந்த சோனி இயர்பட்ஸுக்கு நீங்கள் காசு செலவழிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மி தான்.
இன்னும் 1 மந்தில் உங்களுக்கு ரேட்டுக்கு ஜாஸ்தியாயிரும். ஸோ நீங்கள் இப்போ வாங்குறதா இருந்தால் இப்போவே வாங்கிக்கோங்க. துபாயில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நூலில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அமேசானில் இப்போதைக்கு உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க, வாங்கிக்கலாம்.